தமிழ்நாடுல எந்த நீட் ஆஸ்பிரண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வச்சிருக்க ஒரு காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான். கரெக்டா? இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கோட்டால 85% சீட்ஸ் இருக்கும். 15% ஆஃப் த சீட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் இந்தியா கோட்டால போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஓகே, சப்போஸ் நான் தமிழ்நாட்டில் தான் படிக்கணும் அப்படின்னா மோஸ்டா சரிங்களா எய்ம்ஸுக்கு கொடுக்குற ப்ரிஃபரன்ஸை விட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சிக்கு கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் தான் அதிகம். அப்படி என்ன சார் இந்த காலேஜில் இருக்கு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்துக்கோ. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஓகே, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜ், எஸ்டாப்ளிஷ்ட் இயர் என்ன சார் 1835 இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ரேங்கிங் ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2025 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்த ரேங்கிங் 16th. சரிங்களா? ஸோ இது யார் கொடுப்பாங்கன்னா NIRF. இது வந்து நான் ஒரு காலேஜுக்குமே இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா காலேஜுக்கு மத்தியில் இவங்களுக்கு வந்த ரேங்கிங் என்ன சார் 16th பிளேஸ். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேங்கிங்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 250 சீட்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது 250. ஸோ அதில் 85% ஆஃப் த சீட் வந்து நம்ம தமிழ்நாடு கோட்டாவில் இருக்கும், ஸ்டேட் கோட்டா. 15% ஆஃப் த சீட் ஆல் இந்தியா கோட்டாவில் இருக்கும். ஓகே, டோட்டல் பெட் எவ்வளோ இருக்குது சரிங்களா? ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் இந்த சீரீஸ் போகிறேன்னா இந்த சீரீஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு பெட்டர் ஆக்சஸ் இருக்குது டு த ஹாஸ்பிட்டல். அப்போ ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஏன்னா எவ்வளோ பேஷண்ட்டோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு காலேஜ் அப்படின்னா எம்எம்சி தான் சொல்லுவோம். ஏன்னா இங்கே மொத்தம் 3700 பெட்டு கெப்பாசிட்டி இருக்குது சரிங்களா? ஸோ ஒரே நேரத்தில் 3700 பேஷண்ட் வந்தால் கூட ஐபியில் வச்சு பார்க்க முடியும். டெய்லி ஓபிடி மட்டும் வரது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா மினிமம். 13,000 ரூபா இல்லை, 13,000லேருந்து 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம். ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை பேஷண்ட்ஸ். ஓகே, மினிமம் 13,000லேருந்து 15,000 பேஷண்ட்ஸ் டெய்லி வராங்க. அண்ட் எஸ் ஒரு சில டைம் அதிகமாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 18,000லேருந்து 20,000 கூட ஆகுது. ஸோ 18,000லேருந்து 20,000 பேஷண்ட்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஐபியில் டெய்லி நியூ அட்மிஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா 400லேருந்து 450 பேர் ஐபியில் ஒரு லாங் ப்ரொசீஜருக்காக ஓகே, இப்போ 2-3 நாள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்க்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அட்மிட் ஆவாங்க. அப்போ இருக்கிறதுலே அதிகம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஷர் இருக்க போகுதுன்னா அது எம்எம்சியில் சேர்ந்ததான். ஏன் அப்படின்னா எம்எம்சியில் சேர்ற ஸ்டூடெண்ட்ஸோட அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டல் எதுனா RGGGH. ஓகேவா? ஸோ இந்த RGGGH பார்த்தீங்கன்னா ஏஷியாவோட லார்ஜஸ்ட்னு கூட சொல்லலாம். ஓகே, ஒன் ஆஃப் த ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் கேர் சென்டர். இங்கே பார்த்தீங்கன்னா 19 டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். டிபார்ட்மெண்ட்னு சொன்னால் ஒரு காலேஜுக்கு அடியில் வந்துச்சு அது பேர் டிபார்ட்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் இருக்குது. அந்தளவுக்கு வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டி உண்டு சரிங்களா? அதாவது நீங்கள் ஒரு காலேஜ் போகிறீங்க ஓகே, இப்போ காலேஜ் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலேஜில் இருக்கீங்கன்னா காலேஜில் உங்கள் காலேஜ் பேர் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் வரும். இதே நான் இன்ஸ்டியூட்னு சொல்கிறேன்னா அந்த இன்ஸ்டியூட் மட்டுமே தனியாக ஒரு காலேஜ் அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் இங்கே இருக்குது. இந்த RGGGH என்னன்னா ராஜீவ் காந்தி ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். ஓகேவா? ஸோ இங்கே பேஷண்ட் வந்து அந்த அளவுக்கு வருவாங்க. ஃபேக்கல்ட்டினாலும் சரி எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். இந்த காலேஜில் நான் போய் சேரணும், நிறைய காசு கொடுத்தா சேர்ந்துடலாமான்னு கேட்டால் இல்லை. இந்த காலேஜில் சேரணும்னு பெஸ்ட்டு கட் ஆஃப் வேணும் சரியா? கேட்டகரி வைஸ் நான் கட் ஆஃப் வந்து கட் ஆஃப் மார்க் அண்ட் கட் ஆஃப் ரேங்க் ரெண்டுமே சொல்ல போகிறேன். ஸோ இங்கே பாரு 2025 நம்மளுக்கு க்ளோஸ் ஆன கட் ஆஃப் மார்க்கு அண்டு கட் ஆஃப் ரேங்க்கு. ஸோ உங்கள்கிட்ட இந்த கட் ஆஃப் மார்க் அண்ட் கட் ஆஃப் ரேங்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2025 சீட் கிடைக்கும். அண்ட் எஸ் 2024 எடுத்துக்கிட்டாலும் ஆல்மோஸ்ட் சேம் தான் சரிங்களா? பெரிய மாற்றம் அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு ஹை வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிலாம் பார்க்க முடியாது. ஆப்வியஸ்லி நான் சொல்ல போகிற எல்லா சீரீஸ்லையுமே SC SCA இங்கே வேரியேஷன் எதிர்பார்க்கலாம். ஏன் சார் இங்கே வந்து வேரியேஷன் இந்த அளவுக்கு இருக்குது? இங்கே பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ரேஞ்சிலே முடிஞ்சிடும். இந்த இடத்துல மட்டும் ஏன் இந்த அளவுக்கு வேரியேஷன்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோன்னா 2000 முடியுது, இங்கே 4700 போகுது. ஏன் இந்த அளவுக்கு வேரியேஷன்னா இங்கே சரிங்களா? இப்போ நம்மளுக்கு எப்பவுமே சீட் அலாட் ஆகுதுன்னா ஒரு கேட்டகிரிக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் உண்டு. அப்போ அந்த கேட்டகிரியில் இருக்கிற டாப் ஸ்டூடெண்ட்டோட மார்க் தான் சார் கணக்கு. புரியுதா? அப்போ லாஸ்ட் டைம் என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் SCAல சரியா
ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், மற்றபடி யாரும் மனசை புண்படுத்துகிற நோக்கம்லாம் கிடையாது. லாஸ்ட் இயர் எஸ்சியில் படிக்கிற டாப் ஸ்டூடெண்ட்டோட மார்க்கே வந்து 599. அவன் எடுத்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 4780. ஆனால் இந்த வருஷம் எஸ்சியில் படித்த பையன் சூப்பராக ஹார்ட்வேர் போட்டு படிச்சிருக்கான். ஓகேவா? ஸோ சூப்பராக ஹார்ட்வேர் போட்டு படிச்சிருக்கா, என்ன சார் மார்க்கில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்வீங்க. இது இருக்கிறதுலே டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? அதனால் இங்கே மார்க் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர். அப்போ நீ கொஸ்டின் பேப்பருக்காக ப்ரிப்பேர் பண்ணாத, நீ ரேங்கை பார்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ இந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பையனோட மார்க்கு சரி, இந்த பையன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டாப் மார்க் தாண்டா கணக்கு, அவ்வளோதான். சரியா? இப்போ நீ யோசிச்சுப்பார், உன் கேட்டகிரியோட கேட்டகிரியில் இருக்கு, அந்த கேட்டகிரியில் இந்த வருஷம் யாருமே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. நீ வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான மார்க் வாங்கியிருக்க, ஆனால் உன் கேட்டகிரியில் நீ தான் டாப்பர்னா உனக்கு தான் சீட்டு. அதே நீ அடுத்த வருஷம் வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்க, ஆனால் உன்னை விட 10 பேர் இன்னும் பெட்டரா மார்க் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு சீட் போயிடும். இவ்வளோதான் லாஜிக். அப்போ இந்த ரேங்க் வந்து எஸ்சி எஸ்டிகளை அந்த அளவுக்கு நம்ம பார்த்து சொல்ல முடியாது. ஓகே, நீ ஒரு குத்து மதிப்பாக என்ன கணக்கு வச்சுக்கோனா, இந்த மார்க் என்ன இருக்கோ அதை விட ஒரு 10லேருந்து 20 மார்க் எக்ஸ்ட்ராவாக எடுத்து நீ ப்ராக்டிஸ் பண்ணனா கண்டிப்பாக நீ எம்எம்சி போய் ஜாயின் பண்ணிட முடியும். ஸோ இது 2025 2024 நான் ரெண்டுமே கம்பேரிசனுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி டேட்டா வேணால் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோலையும் கம்பேரிசனுக்கு 2 டேட்டாவும் கொடுக்குறேன். அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நான் அதை தாண்டி சரியா இந்த டேட்டா ஒன்று ரெடி பண்ணேன். இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். ஸோ ரவுண்ட் 1 இது 2025 இருக்க ரவுண்ட் 1, இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்ட் 4 முடிகிறப்ப அப்போ எவ்வளோ சார் பெரிய வித்தியாசம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் காமிச்சேன். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 2024 ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 4. பட் இந்த டேட்டா ரொம்ப கன்ஃபியூசிங் ஆயிரும், அதனால் இந்த டேட்டா வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த டேட்டா மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பழைய டேட்டா வேணும்னா அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. இது வந்து போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பேரிசனுக்கு இங்கே டேட்டா அவைலபிளாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரேன். பட் என்ன டேட்டா வேணும்னு சொல்லிடுங்க. 2024ஓட இந்த இது மட்டும் போதுமா? சரியா? 2024 அண்ட் 2025ஓட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வேண்டாம், லாஸ்ட் ரவுண்ட் மட்டும் கம்பேரிசன் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு டேட்டா கொடுத்தா போதும்னு சொல்லுங்கள். நான் அதையே கம்பேர் பண்ணிடுறேன் அப்கமிங் வீடியோவில். ஓகேவா? உங்கள் ட்ரீம் காலேஜ் என்ன அதையும் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து இந்த ட்ரீம் காலேஜ் போகணும்னு ஆசைப்படுற? சரியா? நீ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மார்க் வருதோ இல்லையோ, பட் எத்தனை பேர் இந்த காலேஜுக்கு போக ஆசைப்பட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.